இந்த நாளிலே அவரை குறித்து மீண்டும் அறிமுகம் செய்வதற்கு வாக்கியம் எனக்கு இருக்கிறது. சகோதரன் சுசி பிரபாகரன், அவர் சுவிசேஷகர், he is an evangelist, தேவ மனுஷன். நமக்கிலே இந்த மாலை வேளையிலே தேவன் அவரை கொண்டு வந்தது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆமென். விசுவாசத்தோடு நாம் இந்த வார்த்தைகளை கேட்போம். கரங்களை தட்டி உற்சாகமாக சகோதரன் ஆண்டவருடைய நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்து சொல்கிறேன். மகிமை கனமெல்லாம் ஆண்டவருக்கே நாம் செலுத்துவோமாக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த மாலை வேளைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்கள் திருச்சபையிலே எழுப்புதல் ஏற்பட வேண்டும் என்கிற பாரத்தோடு நாங்கள் பிரார்த்தனை செய்து வருகிறதை நீர் அறிந்திருக்கிறேன். ஜனங்களை நீ தொடுகிறேன், ஜனங்களை நீ மாற்றுகிறேன். அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து எங்களோடு நீ பேசும். என்ன பேச வேண்டும் என்று எண்ணுகிறீரோ அதை பேசும். மற்ற எல்லாவற்றையும் தடுத்து போடுவீராக. ஆண்டவரை கேட்கிறவர்கள் உம்முடைய ஜனங்கள், சொல்லுகிறவன் உம்முடைய அடியான். சொல்லப்படுகிற வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள். தூய ஆவினால் எங்களை நிரப்பி ஆட்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. அருமையானவர்களே, இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை மூலமாய் ஆண்டவர் பேசுவாராக. நம்முடைய திருச்சபைக்கு கொடுத்த இந்த கன்வென்ஷனை தலைப்பென சபையும் தேவனுடைய சித்தம். நேற்று சொன்னேன், சபை என்றால் என்ன, சபை எவை எல்லாம் சபை அல்ல என்று விளக்கிறேன். சபை என்றால் என்ன, ஆண்டவரின் சரீரம். சபை என்றால் என்ன, ஆண்டவருடைய பிள்ளைகளின் ஐக்கியம். சபை என்றால் என்ன, அந்த சபைக்கு ஆண்டவர் தான் தலைவர். ஆனா எது சபை அல்ல? சோசியல் கெட் டுகெதர் சபை அல்ல, இல்லையா? சபை என்பது ஒரு அரசியல் கட்சி அல்ல. சபை என்பது ஒரு குடும்பத்தின் சொத்தும் அல்ல. சபை என்பது ஒரு ஜாதியம் தலைவிரித்து ஆடுகிற இடமும் அல்ல. ஆகவே அருமையானவர்களே, அதே சமயத்திலே தேவ சித்தத்தை குறித்து சொன்னேன். தேவ சித்தத்திற்கும் ஆசைக்கு வித்தியாசம் இருக்கிறது, ஆர்வத்திற்கும். God's will and God's will. அதே சமயத்திலே நம்முடைய டிசையரை பற்றி சொன்னேன். மனதில் எண்ணுவதெல்லாம் தேவ சித்தம் அல்ல. இன்றைய வாலிப சமுதாய மக்கள் என்ன எண்ணுகிறார்கள்? காண்கிற பெண்கள், காண்கிற வாலிபர்களை பார்த்தால் இவர்கள் தான் வாழ்க்கைக்கு துணை என்று எண்ணி விடுகிறார்கள், இல்லையா? ஆகவே அது தேவ சித்தம் அல்ல. தேவ சித்தம் என்பது வேறு, ஆவல் ஆசை என்பது வேறு. தாவீது ஆலயம் கட்ட விரும்பினான், அது ஆர்வம் ஆசை. ஆனால் சாலமோன் ஆலயம் கட்டியதுதான் தேவ சித்தம். பவுலும் பர்னபாவும் ஆசியாவிலே ஊழியம் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டார்கள், அது அவருடைய ஆர்வம். ஆனால் ஆவியானவர் தடுத்து அவர்களை மகதோனியா பகுதிக்கு கொண்டு போனார், அது தேவ சித்தம், இல்லையா? ஆகவே தேவ சித்தம் வேறு, ஆர்வம் அல்லது ஆசை வேறு. நேற்று திருச்சபையின் எழுப்புதலுக்கு தடையாய் இருக்கிற 3 காரியங்களை சொன்னேன். ஆண்டவர் சொல்கிறார், என் சபையை நான் கட்டுவேன். சபை எனக்கு சொந்தமல்ல, உங்களுக்கு சொந்தமல்ல, ஆண்டவருக்கு சொந்தம், இல்லையா? ஆகவேதான் ஆண்டவர் அழகாய் சொன்னார், என் சபையை நான் கட்டுவேன். அந்த கட்டுமான பணியிலே என்னையும் உங்களுக்கும் அவர் பங்களிப்பை தருகிறார். ரட்சிப்பிலே பார்த்தால் தேவன் செய்ய வேண்டிய காரியம் உண்டு, அதை அவர் செய்து முடித்து விட்டார். நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. அதே போல ஆண்டவருடைய திருப்பணியிலே அவர் நமக்கு ஏராளமான ஏதுக்களை தருகிறார். நாம் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் பொழுது என்னையும் உங்களையும் அவர் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் நேற்று 3 குறிப்புகளை சொன்னேன். திருச்சபையினுடைய கட்டுமான பணியிலே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? பாதாளத்தின் வாசல்கள் அதை ஒரு நாளும் மேற்கொள்ளார். 3 விதமான பாதாளத்தின் போராட்டங்களை சொன்னேன். ஒன்று என்ன? ஃபால்ஸ் டீச்சிங், இல்லையா? கள்ள உபதேசம் அல்லது கபடு உபதேசம், இல்லையா? இன்னைக்கு அநேகர் சொல்கிறார்கள், 7வது வானவரம் போய்விட்டோம், 3வது வானவரம் போய்விட்டோம் என்று. போனவர்கள் அங்கே இருக்கவில்லை, பரலோகம் திருப்பி அனுப்பிவிட்டது, இல்லையா? ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அனுபவங்கள் உண்டு, வரங்கள் உண்டு. ஆனால் மிஞ்சி
நாம் சென்று விடக்கூடாது. திருமறைதான் அளவுகோலாக காணப்படுகிறது. ஆகவே ஃபால்ஸ் டீச்சிங் அது ஒரு காரியம் என்று சொன்னேன். இரண்டாவது, பின்வாங்குகிற நிலைமை. நம்மளே அநேகர் பின்வாங்கி இருக்கிறோம். ஆதி காலத்தின் ஊழியத்தின் அந்த பலம், ஆர்வம், ஆவல் நமக்குள்ளே இல்லை. மூன்றாவது சொன்னேன், நாமெல்லாம் சுயநலவாதிகள் இல்லையா? அதை குறித்து ஆவியானவர் திருவார்த்தை மூலமாய் பேசினார். இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியங்களை சொல்ல போகிறேன். நேற்று எதிர்மறையாக சொன்னேன், இன்றைக்கு நேர்மறையாக சொல்கிறேன். அதாவது நேற்று நெகட்டிவ் அப்ரோச், இன்றைக்கு பாசிட்டிவ் அப்ரோச் என்று நேர்மறையாக சொல்கிறேன். 3 குறிப்புகளை நான் சொல்லி முடிக்க போகிறேன். ஒன்று என்ன? திருச்சபை ஆண்டவர் கட்ட வேண்டும் என்றால் முதலாவது நமக்கு தேவை ஜெபத்தின் வல்லமை, the power of prayer. ஜான் வெஸ்லியுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் முழங்காலில் நின்ற ஒரு மனிதன் இல்லையா? இன்னைக்கு எந்தெந்த திருச்சபையிலே எழுப்புதல் இருக்கிறதோ அங்கு யாரோ ஒரு சில மக்கள் அந்த திருச்சபையின் பின்னணியிலே ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். என் குடும்பத்திலே 4 முழுநேர ஊழியர்கள். காரணம் என்ன தெரியுமா? என் தாய் இரவும் பகலும் வடித்த அந்த கண்ணீரின் ஜெபம். ஆகவேதான் அருமையானவர்களே, ஒவ்வொரு சபையின் வாழ்க்கையிலும், ஒவ்வொரு தனிப்பட்ட ஊழியரின் வாழ்க்கையிலும், ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையிலும், அவருடைய மனம் திரும்புதலிலும், அவர்கள் பயன்படுத்தப்படுதலிலும் யாரோ பின்னணியிலே ஒரு சில மக்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் இல்லையா? அப்படியானா திருச்சபை கட்டப்பட வேண்டும் என்றால் ஜெபம் என்கிற ஆயுதத்தை எடுக்க வேண்டும். இன்னைக்கு அநேக கமிட்டிக்கு முக்கியம் கொடுக்கிறார்கள், போர்ட் அநேக காரியங்களுக்கு முக்கியம் கொடுக்கிறார்கள். அதை நான் தவறு என்று சொல்ல மாட்டேன். ஆண்டவர் ஒழுங்கு கிரமத்தை அவர் பயன்படுத்துகிறார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தெய்வம் தான் தருகிறார். இருந்தாலும் கூட இவைகளுக்கு மேலாக ஒரு வலிமை இருக்கிறது. அது என்ன தெரியுமா? ஜெபம்தான். சங்கீதம் 65:2 சொல்கிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். நம்மால் 24 மணி நேரமும் பாட முடியாது, 24 மணி நேரமும் சாப்பிட முடியாது, 24 மணி நேரம் தூங்கவும் முடியாது, 24 மணி நேரம் அடுத்தவரை பற்றி பேசிக் கொண்டு இருக்கவும் முடியாது, 24 மணி நேரம் என்னாலும் பிரசங்கம் பண்ண முடியாது. ஆனால் 24 மணி நேரம் ஒன்றே ஒன்று செய்ய முடியும், சுவாசம் இல்லையா? சுவாசம். தூங்கினாலும் நடந்தாலும் சுவாசிக்கிறோம். இதைத்தான் பவுலடிகளார் அழகாய் சொல்கிறார். 1 தெசலோனிக்கர் 5:17 சொல்கிறார், இடைவிடாமல் என்ன செய்யுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள். சுவாசத்தை செய்வது போல நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய தாசர் அதை கட்டளை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த கன்வென்ஷன் இவ்வளவு தூரம் நடைபெறுகிறது என்றால் இந்த திருச்சபையிலே ஒரு சில மக்கள் பண்ணுகிற அந்த ஜெபம், அவர்கள் எடுத்த முயற்சி என்று சொல்லலாம். திருமறையிலே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை நீங்கள் வாசிப்பீர்களானால் ஜெபத்தை குறித்து ஒரு நீள பட்டியலை நாம் கொடுக்கலாம். அங்கே ஆபிரகாம் ஜெபித்தார், யாக்கோபு ஜெபித்தார், ஈசாக்கு கூட தன் மனைவியை கண்டுகொள்வதற்கு முன்பு அவர் அங்கே ஜெபம் செய்தார், மோசே ஜெபித்தார், யோசுவா ஜெபித்தார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை மக்கள் ஜெபிக்கிறார்கள். பரலோகத்திலே இரத்த சாட்சிகள் கூட ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, எங்களுக்காக எப்போது நீ பதில் கொடுப்பீர் என்று அவர்கள் சொல்கிறார்கள். 2 ஜெபத்தை நான் முக்கியப்படுத்துகிறேன். எபேசியர் 3:17-18 நீங்கள் வாசித்து பாருங்கள். அதிலே பவுல் திருச்சபைக்காக ஜெபிக்கும் பொழுது விசுவாசிகளுக்காக ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன தெரியுமா? உள்ளான மனிதனில் நாம் என்ன செய்ய வேண்டும்? பலப்பட வேண்டும். வெளிப்படையான மனிதனில் நாம் பலப்படுகிறோம், ஆனா உள்ளான மனிதனில் பலப்பட வேண்டும் என்கிற ஒரு வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படுகிறது. அதே சமயத்தில் அப்போஸ்தலர் 4:30 நீங்கள் வாசிப்பீர்களானால் முதல் நூற்றாண்டு திருச்சபைக்கு உபத்திரம் நேரிட்ட போது திருச்சபையார் அத்தனை பேரும் சத்தமிட்டே ஜெபிக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? ஆண்டவரே,
உம்முடைய வல்லமையான கரத்தை நீட்டும், அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெற வேண்டும் என்று அதோடு நிறுத்திவிடவில்லை. உம்முடைய ஊழியக்காரர்கள் தைரியமாய் உம்முடைய வார்த்தையை நிற்க வேண்டும், சொல்ல வேண்டும் என்று அவர்கள் ஜெபித்தார்கள். அந்த இடம் அசைந்தது. அவர்கள் தைரியமாய் வார்த்தையை பிரசங்கித்தார்கள். அருமையானவர்களே, ஜெபங்களில் பல வகை ஜெபம் உண்டு. தனி ஜெபம், பர்சனல் பிரேயர். இரண்டாவது குடும்ப ஜெபம், ஃபேமிலி பிரேயர். மூன்றாவது திருச்சபையாய் பண்ணுகிற ஜெபம். இன்றைய நாட்களிலே என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே நான் பார்த்த ஒரு விசித்திரமான காரியத்தை சொல்கிறேன். அநேகர் தனி ஜெபம் பண்ணுவதில்லை. சபையிலே ஜெபம் பண்ண சொன்னால் 1 மணி நேரம் ஜெபிப்பார்கள். கர்த்தாவே, இவர்கள் ஜெபத்தை நிறுத்தும் என்று ஜெபிக்கிற அளவுக்கு ஜெபிப்பார்கள். காரணம் என்ன? தனி ஜெபம் மிக முக்கியம். தனி ஜெபத்திலே தான் ஒரு மனிதன் ஆண்டவரோடு தனித்து உறவாடுகிறார். தனி ஜெபம் மிக மிக அவசியம். தானியேலை பாருங்கள், தனித்து ஜெபித்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் அறைக்கதவை பூட்டிக் கொண்டு ஜெபி என்று சொன்னார். அதை என்னுடைய கருத்தாக நான் என்ன சொல்கிறேன், அது ஒருவேளை தனி ஜெபமாய் கூட ஆண்டவர் சொல்லி இருப்பாரோ என்று எண்ணுகிறேன். ஆகவே தனி ஜெபம் முக்கியம். எத்தனை பேர் தனி ஜெபம் பண்ணினீர்கள்? எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரோடு உட்கார்ந்து வேதத்தை தியானித்தீர்கள்? எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டீர்கள்? இன்றைக்கு அநேக தனி ஜெபத்திலே முக்கியத்துவம் கொடுக்கிறதில்லை. தனிமையாக வேதத்தை கற்றுக்கொள்ள அவர்கள் பிரயாசப்படுவதில்லை. விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது. ஆகவே இப்பொழுது ஏராளமான செய்திகள் எங்கெங்கெல்லாமோ வந்து கொண்டிருக்கிறது. அது முக்கியம்தான், அது இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனா அதை காட்டிலும் தனி ஜெபம் மிக மிக அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. தானியேல் தனியாக அவன் ஜெபித்ததை தானியேல் 6ஆம் அதிகாரம் 10 வாசிக்கிறோம். யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5 பாருங்கள். அங்கு யோபு ஒவ்வொரு நாளும் விருந்து முடிந்த பிற்பாடு சொல்வார், என் பிள்ளைகள் இருதயத்திலே தேவனை தூசித்திருப்பார்களோ என்று பயந்து அவன் சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். ஏன்? குடும்பமாய் பண்ணுகிற ஒரு ஜெபம். திருச்சபை ஜெபம் பண்ண வேண்டும். திருச்சபை எப்போது ஜெபம் பண்ணுகிறது? திருச்சபைக்கு என்னைக்கு பிரச்சனை வருகிறதோ அன்றைக்கு தான் திருச்சபை ஜெபம் பண்ணுகிறது. ஆனால் திருச்சபையிலே ஜெபம் அவசியமாக காணப்படுகிறது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5 பாருங்கள். பேதுருவை சிறையிலே அடைத்திருக்கிறார்கள். திருச்சபையார் பேதுருவுக்காக என்ன செய்தார்கள்? ஜெபித்தார்கள். பேதுரு சிறைச்சாலையிலே தனக்கு மரணம் வரும் என்று தெரிந்திருந்தாலும் அந்த சபையார் பண்ணின ஜெபத்தின் விளைவு என்ன? சிறைச்சாலையிலே சங்கிலியின் நடுவிலே கட்டப்பட்ட அந்த பேதுரு நன்றாக தூங்குகிறார் இல்லையா? காரணம் என்ன? சபையார் பண்ணின ஜெபம். ஜெபமானது நரகத்தை கூட நடுங்க வைக்கும். ஜெபமானது பரலோகத்தை அசைக்க வைக்கும். ஜெபமானது கடினப்பட்ட இருதயத்தை உருக வைக்கும் இல்லையா? ஆகவே ஜெபம் என்பது அருமையான ஒரு காரியம். என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய நேசிக்கிற மக்கள், நான் வசித்த ஊரிலே ஒரு ஆறு உண்டு, ஒரு ரிவர் உண்டு. அங்கே என்னை அழைத்து போய் ஜெபிக்க அழைத்து போனார்கள். அப்பொழுது எனக்கு ஜெபிக்க தெரியாது. ஆனால் என் நண்பர்கள் எல்லாரும் ஜெபித்தார்கள். கடைசியாக நான் தான் ஜெபிக்க வேண்டும், ஜெபி என்று சொன்னார்கள். எப்படி ஆரம்பிப்பது எனக்கு தெரியாது, எப்படி முடிப்பது என்று தெரியாது. ஆனால் ஆரம்பித்தேன், முடிக்க தெரியவில்லை. கடைசியாக முடிக்க சொல்லி கொடுத்தார்கள். ஜெபம் என்பது ஒரு இன்னிசை கருவிக்கு ஒப்பிடலாம் இல்லையா? அந்த இன்னிசை கருவிலே ஒரே நாளிலே தேர முடியாது. பல மணி நேரம், பல வருடங்கள், பல காலங்கள் அதை அபியாசம் பண்ணி பாருங்கள். உங்கள் மனதில் வருகிற பாடல் உங்கள் கைகளிலே அது மீட்டு இசைவது. அதே போலத்தான் ஜெபம் என்பது ஒரே நாளில் படிக்க முடியாது, அல்லது ஒரு முகாமிலே படிக்க முடியாது, அல்லது ஒரு பிரசங்கியாரிடத்திலே படிக்க முடியாது, அல்லது எங்கே ஒரு குழுவிலே படிக்க முடியாது. மடியும் பரிந்தும் படித்துக் கொண்டு இருக்க வேண்டிய ஒரு சத்தியம் தான். ஜெபத்திலே சுருக்க ஜெபம் உண்டு. என்னுடைய குடும்பத்திலே
என்னுடைய தம்பி, அவருடைய மனைவி, பிள்ளைகள் இருக்கிறார்கள். என்னுடைய தம்பி கொஞ்சம் கண்டிப்பான மனிதன். அவனுக்கு 2 பெண் பிள்ளைகள். ஒருவருக்கு 9 வயது, ஒருவருக்கு 8 வயது. 2 பேரும் என்னை கண்டவுடனே சொல்வார்கள், பெரியப்பா இப்படி இன்றைக்கு அப்பா ஜெபிக்க கூடாது, நீங்க தான் ஜெபிக்க வேண்டும். ஏன்னா என் தம்பி நீள ஜெபம் பண்ணுவான், நான் சுருக்க ஜெபம் பண்ணுவேன். ஆகவே அவர்களுக்கு தெரிகிறது நீள ஜெபம் எப்ப பண்ண வேண்டும், சுருக்க ஜெபம் எப்படி பண்ண வேண்டும் என்று புரிய வேண்டும். சாப்பிடுகிற நேரத்திலே நீள ஜெபம் பண்ணினா அது ஆறிவிடும் இல்லையா? பிரயாணத்துக்காக தொடங்கும் போது சுருக்க ஜெபம் பண்ண வேண்டும், இல்லை என்றால் பிரயாணத்துக்குரிய வாகனம் புறப்பட்டு விடும். ஆகவேதான் அருமையானவர்களே, ஜெபம் மிக அவசியமானது. எங்கே எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். சிலர் கல்யாண வீட்டிலே துக்க வீட்டுக்குரிய ஜெபத்தை பண்ணுவார்கள், சிலர் துக்க வீட்டிலே மகிழ்ச்சிக்குரிய காரியத்தை பண்ணுவார்கள். ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுது தேவ பக்தியோடு பயத்தோடு நாம் பண்ண வேண்டும். ஏனென்றால் அவர் மேலே இருக்கிறார், நாம் கீழே இருக்கிறோம். நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமாகவும் ஆகிய அர்த்தம் நிறைந்ததாக காணப்பட வேண்டும் இல்லையா? நம்முடைய உயர் அதிகாரி நம்மை அழைக்கிறார் என்றால் எவ்வளவு வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். ஆனால் தெய்வத்துக்கு முன்பாக வரும்போது அநேக வார்த்தைகளை பயன்படுத்துவதிலே ஜாக்கிரதை இல்லாமல் போய்விடுகிறோம் இல்லையா? ஒரு வாலிப ஒரு சிறு தம்பி ஒரு நாள் ஜெபித்துக் கொண்டிருந்தான். அவன் என்ன சொல்லி ஜெபித்தான்? சத்தமிட்டு ஜெபித்தான். எனக்கு ஒரு கை கடிகாரம் வேண்டும் ஆண்டவரே, எனக்கு தாரும் என்று ஜெபித்தான். அவருடைய தகப்பனார் சொன்னார், ஆண்டவருக்கு காது நன்றாக கேட்கும், மெதுவாய் ஜெபி என்றார். அவன் சொன்னான், ஆண்டவருக்கு எப்போதோ கேட்டுவிட்டது, என் தகப்பனுக்கு காது கேட்கவில்லை. இதுக்கு ஜெபம் இல்லை. சிலர் என்ன சொல்வார்கள், தன் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய புத்திமதியை ஜெபத்திலே எடுப்பார்கள். இது நல்லதல்ல. ஜெபம் தெய்வத்தோடு பண்ணுகிறேன், பயந்து நடுக்கத்தோடு பண்ண வேண்டும், உணர்ந்து உணர்ச்சி பூர்வமாய் பண்ண வேண்டும். அவர் முன்னாலே நிற்கிறார், அவர் சிங்காசனத்திலே இருக்கிறோம் என்கிற உணர்வு வேண்டும் இல்லையா? ஆகவே நான் அருமையானவர்களே, ஜெபம் மிக அவசியம். நம்முடைய தனி ஜெபத்திலே எவ்வளவு நேரமும் எடுக்கலாம், நீள நேரம். நம்முடைய கூட்டு ஜெபங்களிலே மிக சுருக்கமான நேரங்களை கையாளுகிறது நல்லது. சுருக்க ஜெபங்கள் உண்டு, நீள ஜெபங்கள் உண்டு, வீணான ஜெபங்கள் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவானவர் சொன்னார், அந்நாட்களினுடைய வேதபாரகர்கள் தங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும் என்று வீணான வார்த்தைகளை என்ன செய்தார்கள், பேசி இருக்கிறார்கள். அங்கே ஒரு மனிதர் பரிசேயன், அவன் என்ன செய்தான்? பெருமையோடு ஜெபித்தான் இல்லையா? அதே சமயத்திலே ஆயக்காரன் தாழ்மையோடு ஜெபித்தான். ஆண்டவரே, பாவியாகிய என்மேல் தேவனே கிருபையாயிரும் என்று அவன் மிக தாழ்த்தி ஜெபித்தான். அழுது ஜெபித்தவர்கள் உண்டு, உபவாசித்து ஜெபிக்கிறவர்கள் உண்டு. ஆகவே ஜெபம் மிக முக்கியமானது. வில்லியம் கேரி என்கிற ஒரு அருமையான பக்தர், அவர் ஒரு பழைய செருப்பை தைக்கிற ஒரு பணியை செய்தால் உலகத்தினுடைய வரைபடத்தை தன்னுடைய செருப்பு கடையிலே போட்டு ஒவ்வொரு நாளும் ஜெபித்தார். அதனுடைய விளைவு என்ன? அவருக்கு மிஷனரி பாரம் கிடைத்தது இல்லையா? ஆகவே அருமையானவர்களே, ஜெபிக்க வேண்டும். இந்தியாவிலே 2-3 பேர் ஜெபித்தார். அதனுடைய விளைவு என்ன? FMB என்று சொல்கிற நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு வந்தது. அதனுடைய முதல் ஜெனரல் செக்ரட்டரியாக அருமையான தோடு வில்லியம்சன் வந்தார். பிற்பாடு IM வந்தது, NMS, IMS வந்தது. இவைகளெல்லாம் ஒரு சில மக்கள் பண்ணின ஜெபம். என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? நாங்கள் அந்தந்த காலங்களில் உங்கள் திருச்சபைக்கு வருகிறோம், உங்களை உற்சாகம் ஊட்டும்படி எங்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஆனா அநேகர் என்ன செய்கிறார்கள்? ஊழியர்களுடைய அனலிலே குளிர் காய்கிறார். நீங்கள் எழுப்ப வேண்டும், நீங்கள் இந்த இடத்துல வந்து பிரசங்கம் பண்ண வேண்டும், நீங்கள் ஆத்துமாதாயம் பண்ண வேண்டும், நீங்கள் தேசத்தை சந்திக்க வேண்டும், நீங்கள் முழங்கால் யுத்தம் செய்ய வேண்டும். என் ஜெபத்தை தான் கேட்பார் என்று இந்த வேதத்தில் ஆதாரம் இல்லை. என் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் தான் சகோதரனை சகோதரியே உன் ஜெபத்தையும் கேட்கிறார். ஆண்டவரிடத்திலே ஜெபத்திலே கிட்டி சேர்வதற்கு எந்த இடைத்தரகரும் தேவையில்லை இல்லையா? ஆண்டவர் ஒருவரே போதும்.
இடைத்தரகர் உனக்கு தேவை என்றால் உன் தெய்வத்துக்கு உனக்கு இடையிலே உறவு சரியில்லை. உனக்கு உறவு சரியில்லை. உன் தகப்பனிடத்தில் போய் இன்னொருவரை பிடித்துக் கொண்டு அவருடைய காலை கடிப்பாயானால் உனக்கு உன் தகப்பனுக்கு உறவு சரியில்லை என்றுதான் பொருள் இல்லையா? ஆகவேதான் அருமையானவர்களே, ஜெபம் முக்கியமானது. நீதிமான்களின் ஜெபம் மிக வலிமை உள்ளது. ஆனாலும் ஜெபத்திலே ஆண்டவரோடு தரித்திருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஜெபம் மிக அவசியமானது. இந்தியாவிலே மார்ச் ஏப்ரல் வந்துவிட்டால் ஏராள கடிதங்கள் எங்களை போன்ற பிரசங்கிமாருக்கு. ஏனென்றால் பரீட்சை காலம். பரீட்சை காலத்தில் பிரசங்கிமாரை தேடி கண்டுபிடித்து கடிதம் எழுதுவார்கள். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு என்று எண்ணுகிறேன், வருடம் ஞாபகம் இல்லை, ஒரு தங்கை எனக்கு ஒரு கடிதம் எழுதினார். அவள் என்னை ரொம்ப வயதானவர், மூக்கு கண்ணாடி போட்டிருப்பேன் என்று எண்ணி கடிதத்தை பெரிய எழுத்தில் எழுதினார். அங்குள்ள பிரசங்கியாருக்கு, நான் 10வது வகுப்பு படிக்கிறேன், ஆங்கிலம் முதல் பேப்பர், அங்கே 2வது நாள் ஆங்கிலம் 2வது பேப்பர் என்று அந்த பரீட்சை அட்டவணை எழுதிவிட்டு கீழே இன்னும் பெரிய எழுத்தில் எழுதினார். என்ன எழுதினார்? இந்த பரீட்சை காலங்களில் நீ 3 வேளையும் சாப்பிடக்கூடாது, உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், அவள் படிப்பதற்காக நான் உபவாசிக்க வேண்டும். நான் அந்த பெண்ணுக்கு எழுதினேன், உனக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி எழுதினேன். அந்த பெண் பிறகு கடிதம் எழுதுவதை நிறுத்திவிட்டார். ஒரு நாள் திடீரென்று கடிதம் வந்தது. அவள் சொன்னாள், இத்தனாவது நாள் ரிசல்ட் வருகிறது, ஊக்கமாய் ஜெபியுங்கள். எனக்கு ஜெபிக்க தெரியுமே தவிர ஊக்கமாய் ஜெபிக்க தெரியாது. அவள் சொன்னாள், ஊக்கமாய் ஜெபியுங்கள், பரீட்சையிலே பாஸ் பண்ணினால் 10 ரூபாய் நான் தோத்திர காணிக்க அனுப்புவேன், தோற்று போனால் தற்கொலை பண்ணிக் கொள்வேன், அந்த பாவ பழி எல்லாம் உங்கள் பாவ கணக்குகள். நான் மனந்திறந்து சொல்கிறேன், என் தகப்பனார் இறந்த அன்றைக்கு கூட என் தலையில அடித்து நான் அழுதுவேன். அன்றைக்கு அழுது ஏனையா இந்த பிரசங்கியார் வேலைக்கு வந்து அந்த பெண்ணுக்கு ஒரு நீளமாய் பேப்பரை எடுத்து கடிதம் எழுதினேன். பரீட்சை எழுதுவது உன் கடமை. பரீட்சைக்கு எழுதக்கூடிய பலனும் ஞாபக சக்தியும் கொடுப்பது உன் தெய்வத்தினுடைய கடமை. ஆனா எழுத வேண்டியது, படிக்க வேண்டியது உன் கடமை என்று எழுதினேன். நீ ஒழுங்காய் படி, ஒழுங்காய் படித்து பரீட்சை எழுதியிருந்தால் பாஸ் பண்ணுவாய், இல்லாவிட்டால் முடியாது என்று எழுதினேன். அந்த தங்கை அன்றோடு எனக்கு கடிதம் எழுதுவதை முறித்துக் கொண்டார். ஏன் தெரியுமா? இந்த காலத்தின் பிள்ளைகளுக்கெல்லாம் நீ பரீட்சை எழுதாவிட்டாலும் பாஸ் பண்ணி விடுவாய் என்றால் தோத்திர காணிக்க வேண்டும். ஆனால் அந்த பெண்ணை எனக்கு கடிதம் எழுத முறித்துக் கொண்டார். பல வருடங்கள் கழித்து ஒரு சபையினுடைய ஒரு ஆனுவல் கன்வென்ஷனுக்காக நான் போயிருந்தேன். போதரையா சொன்னார்கள், 3 நாள் பிரார்த்தனை பற்றி நீங்கள் பேசுங்கள். அன்றைக்கு பேசும் பொழுது இந்த சம்பவத்தை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்தது. எல்லாரும் போய்விட்டார்கள். ஒரு தாயும் ஒரு வாலிப மகளும் நின்று கொண்டிருந்தார்கள். போதகர் சொன்னார், உங்களிடத்திலே பேசுவதற்காக நிற்கிறார்கள். நான் கேட்டேன், ஏன் நிற்கிறீர்கள்? உங்களுக்காக எதற்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டேன். அவள் சொன்னார்கள், அந்த தங்கை கேட்டார், அண்ணன் என்னை உங்களுக்கு தெரியவில்லையா இல்லையா என்று கேட்டார். நான் சொன்னேன், முதல் தடவை உங்கள் ஊருக்கு வருவதனாலே உங்களை பார்க்க வாய்ப்பில்லை என்று. அவள் சொன்னார், இன்னைக்கு ஒரு சம்பவம் சொன்னீர்களே, பரீட்சையில பாஸ் பண்ணினால் 10 ரூபாய் தோத்திர காணிக்கை, தோற்று போனால் தற்கொலை பண்ணுவேன், அதை எழுது நான் தான் என்றார். நான் சரியாய் மாட்டிக்கொண்டேன். ஆண்டவரே, முதலே தெரிந்திருந்தால் பிரசங்கத்தை மாற்றியிருக்கலாம். ஆனால் என்ன செய்வது? மெதுவாய் கேட்டேன். 10ஆவது வகுப்பு நீ தேர்ச்சி அடைந்தாயா என்று கேட்டேன். கண்ணிலிருந்து புலபுல என்று கண்ணீர் வருகிறது. ஏன் என்று கேட்டபோது அவள் சொன்னாள், நான் எண்ணினேன் அவள் தோற்று போனாள். அவள் சொன்னாள், ஐயா, உங்கள் கடிதம் வரும் வரைக்கும் நான் ஜெபத்தை ஒரு மந்திரக்கோல், தந்திரக்கோல் என்று எண்ணினேன். உங்கள் கடிதம் வந்த போதுதான் ஆண்டவரின் அன்பை புரிந்து நான் செய்ய வேண்டியதை நான் செய்தேன், ஆண்டவர் செய்ய வேண்டியதை செய்தார் என்று சொல்லிவிட்டு இந்த கடந்த 10 ஆண்டுகளிலே நான் எம்ஏ முடித்து நல்ல நிலைக்கு வந்திருக்கிறேன் ஐயா என்று சொன்னார். ஏன் தெரியுமா இதை சொல்லுகிறேன்? அநேருக்கு ஜெபம் என்பது தந்திரக்கோல் என்று எண்ணுகிறோம், அநேருக்கு ஜெபம் என்பதை மந்திரக்கோல் என்று எண்ணுகிறோம் இல்லையா?
ஆண்டவர் எதை விரும்புகிறார் தெரியுமா? வெள்ளை பேப்பரிலே நாம் கையொப்பமிட வேண்டும். ஆண்டவரே, முன்னாலே நீ எதையும் எழுதிக் கொள்ளு, நான் ஆமோதிக்கிறேன். இன்றைய கிறிஸ்தவத்தின் தன்மை என்ன தெரியுமா? நாங்கள் எல்லாம் எழுதுவோம். அதிலே ஒரு ஜெப குறிப்பை நீ மாற்றக்கூடாது, ஒரு திட்டத்தை மாற்றக்கூடாது. நாங்கள் சொல்லுகிறபடி எல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற விசுவாசிகள் இருக்கிறார்கள் இல்லையா? நான் சொல்கிறேன், அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்காக அவர் உன் வீட்டு வேலைக்காரனும் கிடையாது, வேலைக்காரியும் கிடையாது. அவர் ராஜாதிராஜ். அவர் சொல்வதை நாம் செய்ய வேண்டுமே தவிர நாம் சொல்வதை அவர் செய்ய வேண்டும் என்கிற காரியம். நாம் சொல்வதை கேட்கிறார். எப்போது ஆண்டவருக்கு சித்தமானதை செய்தால் அவர் கேட்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவேதான் திருச்சபை கட்டப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் முழங்கால் நிற்க வேண்டும். திருச்சபை கட்டப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் பெருமூச்சோடு திருச்சபைக்காக ஜெபிக்க வேண்டும். திருச்சபை வளர வேண்டும் என்றால் திருச்சபைக்காக போராட வேண்டும். இன்னைக்கு அநேக ஊழியரிடத்திலே நல்ல செய்தி எதிர்பார்க்கிறார்கள், நல்ல ஊழியத்தை எதிர்பார்க்கிறார்கள், நல்ல அணுகுமுறையை எதிர்பார்க்கிறார்கள். நான் கேட்கிறேன், ஊழியரிடத்திலே நல்ல செய்தியை, நல்ல காரியத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், பாராட்டக்கூடியது. ஆனால் ஊழியருக்காக எவ்வளவு நேரம் ஜெபித்தீர்கள்? ஊழியர் மூலமாய் கர்த்தர் பேசும்படி எத்தனை நிமிடங்கள் நீங்கள் போராடினீர்கள்? ஊழியர்களுக்கும் பலம் உண்டு, பலவீனம் உண்டு என்று அறிந்து எத்தனை பேர் அவர்களுக்காக ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஜெபிக்க ஆரம்பித்தீர்கள்? அதை நாம் யோசிக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே நான் சொல்கிறேன், ஜெபம் மிக முக்கியம். ஆகவே திருச்சபை கட்டப்பட வேண்டும் என்றால் நமக்கு ஜெபத்தின் வல்லமை வேண்டும். ஜெபத்தின் வல்லமையை அறிய வேண்டும், அனுபவிக்க வேண்டும். இது மிக முக்கியமானது. என் வாழ்க்கையிலே இந்த ஆண்டு 38 ஆண்டுகள் இந்த திருப்பணியை செய்கிறேன். கடந்த 4 ஆண்டுகள் அல்லது 5 ஆண்டுகளுக்கு முன்பாக வரையில் ஒரு ஆண்டுக்கு என்னை தாழ்த்தி சொல்கிறேன், சுமார் 600க்கு அதிகமான பிரசங்கங்களை நான் பண்ணி கொண்டிருக்க மனிதன். பிரசங்கம் பண்ணினேன், ஜெபம் குறைந்தது. என் வாழ்க்கையிலே ஆவியானவர் வசனத்தின் மூலமாய் இடைப்பட்டார். என்னுடைய ஊழியத்தை சுமார் 1.5 ஆண்டு காலமாய் அதை குறைத்து அமைதியாய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்தேன். இப்பொழுது நான் பண்ணுகிற செய்தி குறைவு, நான் பண்ணுகிற ஜெபம் அது. அதனுடைய விளைவு என்ன? என் வாழ்க்கையிலும் விளைவு மாற்றங்கள், அநேகருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள். என்னுடைய வாழ்க்கையிலும் தேவ சித்தத்தை அறியவும், தேவ பயத்திலே வளரவும், தேவனுக்கென்று இன்னும் உண்மையாய் ஜீவிக்கவும் என்னை தூண்டுகிற ஒரு பலத்தை நான் பெற்றேன். ஆகவே நான் சொல்கிறேன், ஜெபத்தின் வல்லமை நமக்கு வேண்டும். எத்தனை பேருக்கு ஜெபத்தின் வல்லமை முறிந்த வாழ்க்கை வாழ்கிறோம்? ஒரு நண்பர் சொன்னார், ஆண்டவரே 30 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஜெபித்தேன், அதற்கு பதில் கொடுத்தேன். இப்போது ஒரு ஜெபம் பண்ணுவேன், பதில் கொடுத்தால் அடுத்த 25 ஆண்டுகளும் நான் தொந்தரப்படுத்த மாட்டேன். இன்னைக்கு அநேக திருச்சபையில் இப்படித்தான் இருக்கிறார். எப்போதோ பௌர்ணமி என்றோ அமாவாசை என்றோ அல்ல ஏதோ ஒரு காலத்திலோ ஜெபிக்கிற மக்களாயிருக்கிறோம். நானும் நீங்களும் நாம் ஒவ்வொருவரும் திருச்சபையிலே முழங்கால் படியிட ஆரம்பிப்போமானால் சாத்தானின் அதிகாரத்தில் இருக்கிற மக்கள், அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களை தேவன் விடுவித்து ஆண்டவர் தன்னுடைய சபையிலே கொண்டு வருவார். ஆகவே நமக்கு தேவை என்ன? அங்கே ஜெபத்தின் வல்லமை. இரண்டாவது இன்னொரு வல்லமை தேவை. அது என்ன? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வாக்கியம். இன்னொன்று என்ன? எபேசியர் 5:18. இந்த 2 வாக்கியங்களும் என்ன சொல்லுகிறது என்றால், ஆவியினால் நிறைந்து என்று எபேசியர் 5:18 சொல்கிறது. அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்கிறது? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வந்தால் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரிந்தும் என்ன செய்வீர்கள்? சாட்சியாயிருப்பீர்கள். திருச்சபை கட்டப்பட வேண்டும் என்றால் ஆவியானவரின் ஆளுகைக்குள் நாம் வர வேண்டும். ஆவியானவரின் ஆளுகையின் கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் வர வேண்டும். ஆவியானவரால் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இதே அப்போஸ்தலர் 1:8
பில்லி கிராம் அவர்கள் சொல்லும்போது சொல்கிறார், அவன் குடும்பத்தை எருசலேம் என்பது குடும்பம் என்றும் அங்கே யூதேயா என்பது பக்கத்தில் உள்ள குடும்பங்கள் என்றும் அப்படி அவர் விவரிக்கிறார். இதே வசனத்திற்கு அருமையான அண்ணன் தியோடர் வில்லியம்ஸ் அண்ணன் சொல்லும் பொழுது இன்னொரு விளக்கம் சொல்கிறார். அந்த வசனத்தை பாருங்கள், எருசலேம் வருகிறது, யூதேயா வருகிறது, சமாரியா வருகிறது, கலிலியா வரவில்லை இல்லையா? ஆண்டவர் கலிலியாவை சுற்றி சுற்றி திரிந்திருக்கிறார். கலிலியாவிலே போய் இயேசு யார் என்றோ, இயேசுவின் சீடர்கள் யார் என்றோ நன்றாக தெரியும். பாளையங்குட்டியிலே போய் நான் யார் என்றால் எல்லாருக்கும் தெரியும். சிங்கப்பூரிலே நீங்கள் யார் என்றால் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அதே போல கலிலியாவிலே உள்ளவர்களுக்கு இயேசு யார் என்று தெரியும். ஆண்டவர் அதை வேண்டுமென்றே விட்டு இருக்கலாமோ என்று அவர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்கிறார், எருசலேம் என்றால் என்ன? பயந்து கொண்டிருக்கிற இடம். எருசலேமுக்கு செல்லும் போதெல்லாம் சீடர்கள் பயப்படுவார்கள். ஆண்டவர் மடிந்து கல்லறையில் வைக்கப்பட்ட போது சீடர்கள் அறை கதவுக்குள்ளே பூட்டி கொண்டிருந்தார்கள், பயந்து கொண்டிருந்தார்கள். பயந்து கொண்டிருக்கிற இடத்திலே சாட்சியாய் வாழ ஆவியானவர் தரப்படுகிறார். என் வாழ்க்கையிலே பயம் இருக்கலாம், உன் வாழ்விலே பயம் இருக்கலாம். இந்த பயத்திலிருந்து மேற்கொள்ள ஆவியானவர் தரப்படுகிறார். இன்னொன்று என்ன? யூதேயா. யூதேயா என்றால் என்ன? பாரம்பரியம் நிறைந்த இடம், ட்ரெடிஷனல் பீப்புள். ஒரு இந்து நண்பரை கூட கிறிஸ்தவத்துக்கு கொண்டு வந்து விடலாம். ஒரு மாற்று மதத்தினரை கூட ஒரு கிறிஸ்தவத்தின் அன்புக்குள்ளே கொண்டு விடலாம். ஆனா ஒரு பாரம்பரியம் நிறைந்த கிறிஸ்தவர்களை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வருவது மிக மிக கடினம். ஆனால் யூதேயாவிலே கால்களை கழுவார்கள், கைகளை கழுவார்கள். அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே நானும் நீங்களும் சாட்சியாய் வாழ ஆவியானவர் தரப்படுகிறார். சமாரியா என்றால் என்ன? என துவேஷம் தலைவிரித்தாடுகிற இடம். சமாரியரிடத்திலே யூதர்கள் தண்ணீர் குடிப்பதில்லை. சமாரியரிடத்திலே யூதர்கள் பெண் கொடுப்பதில்லை, பெண் எடுப்பதில்லை. அப்படி என துவேஷம் நிறைந்த அந்த மக்கள் மத்தியிலே என துவேஷத்தை உடைத்து எரியத்தக்கதாக ஆண்டவர் பலம் தருகிறார். இன்று என்ன? உலகத்தின் எல்லைகள் அமைப்புகளை தாண்டி நம்மை ஆவியானவர் நிற்க அவர் பலம் தருகிறார். ஆகவே நமக்கு ஆவியானவரின் ஆளுகை தேவை. ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டவர் அல்ல. ஆண்டவரின் அடியார்கள் ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் அவர் அருளப்படுவதற்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆவியானவருடைய உதவி இல்லாமல் ஒரு மனிதன் இயேசுவண்டை வர முடியாது. ஆனால் ஆவியானவர் அவனை ஆட்கொள்ளுகிறார், நிரப்புகிறார், அவனை பயன்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டிலே ஆவியானவர் இறங்கினார் என்கிற ஒரு பதவு. ஆனா புதிய ஏற்பாட்டிலே நிரப்பினார் என்கிற பதவு. பழைய ஏற்பாட்டிலே குறிப்பிட்ட சில மக்கள் மேல்தான் ஆண்டவர் இறங்குவார். அவர்களை கொண்டு சில திருப்பணிகளை செய்வார், பிறகு விலகி விடுவார். விலகினால்தான் சிம்சோன் போன்ற மக்கள் எல்லாம் பயங்கரமான பாவத்தை செய்திருக்கிறார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அப்படி அல்ல. ஆண்டவர் மாம்சமான யாவர் மேலும் தன்னுடைய வல்லமையை பொழிய வல்லமுள்ளவராயிருக்கிறார். பழைய அங்கே புதிய ஏற்பாட்டிலே பாருங்கள், ஆவியானவரின் ஆளுகையை பெறாத காலத்திலே சீடர்கள் எப்படி இருந்தார்கள்? நம்பிக்கை இழந்த நிலையில் இருந்தார்கள், ஹோப்லெஸ் பீப்புள். அதே சமயத்திலே பயன்படுத்த முடியாத அந்த நிலையிலே இருந்தார்கள். அதே சமயத்திலே அநேக பலவீனங்கள் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். அதே மனிதர்கள் பரிசுத்த ஆவியானவரால் ஆளப்பட்ட போது பயன்படும் பாத்திரமாக, பாடுபடும் பாத்திரமாக, கிருபையை வெளிப்படுத்துகிற பாத்திரமாக பயன்படுத்தப்பட்டார். உதாரணம் யார்? பேதுரு பாருங்கள், அவன் கத்திய உருவி ஒருவனுடைய காதை வெட்டினவன், துடுக்காய் பேசுகிறவன், ஆண்டவரை தெரியாது என்று சொல்லி சபித்து சத்தியம் பண்ணிய தொடங்கினவன். அதே மனிதன் ஆவியானவரின் ஆளுகைக்குள்ளே வந்த போது மக்கள் மத்தியிலே எழுப்பி நின்று சொன்னார், நீங்கள் அறையுண்ட இயேசு, நீங்கள் அறைந்து கொண்டு போட்ட அந்த இயேசு உயிரோடு எழுந்தார் என்று பிரசங்கித்தார் இல்லையா? காரணம் என்ன? ஆவியானவரின் ஆளுகையாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 4:32 பார்ப்பீங்கன்னா அவர்கள் ஜெபித்து முடிக்கிறார்கள் திருச்சபையா. அந்த இடம் அசைந்து. ஜான் வெஸ்லி
இந்த பகுதிக்கு ஒரு சின்ன விளக்கத்தை எழுதுகிறார். பிற்காலத்திலே அவர்கள் எதிலுமே அசைந்து போகாத அளவிற்கு தேவன் அவர்கள் நிற்பதற்காக அவர்களை அசைய பண்ணினார். உபத்திரத்திலோ, துன்பங்களிலோ, துயரங்களிலோ, மரணத்திலோ எதிலுமே பிற்காலத்தில் அசைந்து வளைந்து பின்வாங்கி விடக் கூடாது என்பதற்காக அன்றைக்கு அசைய பண்ணினார். இடத்தை அசையவில்லை, அவர்களையே அசைய பண்ணினதை பார்க்க முடிகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26, 27 பாருங்கள். அங்கு சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர் விசுவாசியாகிய நமக்கு ஜெபிக்க உதவுகிறார். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்க உதவுகிறார். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர் உதவி செய்கிறார். அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் 3 விதத்திலே செயல்படுகிறார். நான் சுருக்கமாய் சொல்கிறேன். முதல் காரியம் என்ன? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 11 எடுத்து பாருங்கள். இந்த அதிகாரத்திலே பவுலடிகளார் வரங்களை பற்றி எழுதுகிறார். ஒவ்வொரு வரங்களை பற்றி எழுதுகிறார். ஆவியானவர் ஒருவர், வரங்கள் வித்தியாசம். ஆவியானவர் ஒருவர், கிரியைகள் வித்தியாசம். ஆவியானவர் ஒருவர், ஊழியங்கள் வித்தியாசம் என்று எழுதிவிட்டு முத்தாய்ப்பாக சிகரமாய் ஒரு வார்த்தை எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் தெரியுமா? 1 கொரிந்தியர் 12:11 அந்த ஒரே ஆவியானவர் தம்முடைய சித்தத்தின்படி தம்முடைய விசுவாசிகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அதை நீங்கள் கோடிட்டுக் கொள்ளுங்கள். பகிர்ந்து கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். எல்லா வரம் பெற்ற ஊழியன் கிடையாது, ஒரு வரம் பெறாத ஊழியனும் கிடையாது. எல்லா வரம் பெற்ற விசுவாசி கிடையாது, ஒரு வரம் பெறாத விசுவாசியும் கிடையாது. எல்லா ஊழியங்களை பெற்றுக்கொண்ட ஒரு ஊழியக்காரன் கிடையாது. ஒரு ஊழியன் ஊழியத்தை பெற்றுக்கொள்ளாத விசுவாசிய ஊழியன் கிடையாது. ஆண்டவர் ஒருவருக்கு தான் எல்லா வரங்களும் உண்டு, எல்லா ஊழியங்களும் உண்டு. சில மக்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு ஆண்டவர் எல்லா வரங்களை தந்தார், நான் அவர்களை தலையிலிருந்து காலை பார்ப்பேன், காலையிலிருந்து மேலே பார்ப்பேன். ஏனென்றால் எல்லா வரம் பெற்றவர் என்றால் கிறிஸ்து ஒருவர். மற்ற யாருக்குமே எல்லா வரங்களும் கிடையாது, எல்லா ஊழியங்களும் கிடையாது. அருமையானவர்களே, இங்கே பவுல் எழுதுகிறார், ஆவியானவர் வரங்களை ஊழியங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். ஒருவருக்கு இன்னும் வரம் இருக்கிறது என்பதற்காக மற்றவரை அற்பமாய் எண்ணக்கூடாது. ஒருவருக்கு இந்த வரம் இருக்கிறது என்பதற்காக பெருமை விடக்கூடாது. ஒருவருக்கு இந்த வரம் இருக்கிறதே என்று பொறாமைப்படக்கூடாது. பெருமைப்பட்டாலோ பொறாமைப்பட்டாலோ அற்பமாய் எண்ணப்பட்டாலோ அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? வரம் கொடுத்தவர் திருப்பணிக்கு கொடுத்த ஆண்டவருக்கு மெஞ்சி செயல்படுகிறோம். எனக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பேன், ஆனா எனக்கு பாட வராது. பாடும்போது கேட்பேன். நான் பாடுவதெல்லாம் தனியாய் உட்கார்ந்து பாடுவேன். ஏனென்றால் அதற்கு மேலே பாடினால் இயேசுவானவர் பயணம் சென்ற வாகனம் வந்துவிடும். ஆகவேதான் என் பாடலை என்னோடு நிறுத்திக் கொள்வேன். அவர் வேதநாயக சாஸ்திரியார் அவர்கள் பாடுகிறார் என்பதற்காக நானும் பாடலை பாடி ஒரு சீடி வெளியிட்டால் என்ன நடக்கும்? கையில் வைத்துதான் சுத்தி கொண்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? என்னுடைய அளவோடு நான் நின்று கொள்ள வேண்டும், தவிர அடுத்த அளவிலே நான் போவதில்லை. இந்த நாட்களில் என்ன நடக்கிறது? எல்லாமே இமிட்டேஷன். அவர் பேசுவது போல இவர் பேசுகிறார், அவர் பாடுவது போல இவர் பாடுகிறார், அவர் உடுத்துவது போல இவர் உடுத்துகிறார், அவர் நடனம் ஆடுவது போல அவர் நடனம் ஆடுகிறார், அவர் வியாக்கியானம் பண்ணுவது போல வியாக்கியானம் பண்ணுகிறார். நமக்கென்று ஒரு குரல் இருக்கிறது, நமக்கென்று ஒரு ஊழியம் இருக்கிறது, நமக்கென்று ஒரு கிருபையை தந்திருக்கிறார். அதை பயன்படுத்த வேண்டும் இல்லையா? ஆகவேதான் இங்கே வரங்களை பயன்படுத்துகிறார். இன்னொன்றை பாருங்கள், அப்போஸ்தலர் 8:26 பாருங்கள். பிலிப்பு சமாரியாவிலே வல்லமையாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். திடீரென்று அங்கு எழுப்புதல் வந்துவிட்டது. ஆவியானவர் தெய்வமாகிய கர்த்தர் பிலிப்பை அழைத்து சொல்கிறார், நீ எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போயிருந்தார். ஏன் போக வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை, யாரை சந்திப்பா என்று சொல்லவில்லை, அந்த பயணத்தின் முடிவிலே என்னென்ன விளைவுகள் வரும் என்று சொல்லவில்லை. ஆனால் பிலிப்பு உடனே கீழ்ப்படிந்து போனார். எத்தியோப்பிய மந்திரி ஒருவன் அவன் திருமுறையை வாசித்துக் கொண்டே ரதத்திலே போய் கொண்டிருக்கிறான்.
ஆவியானவர் சொல்கிறார், ரதத்திலே சேர்ந்து கொள். இவன் கேட்கிறான், பிலிப்பு, நீ வாசிக்கிற பகுதியின் அர்த்தம் உனக்கு தெரியுமா? தெரியாது என்று சொன்னான். யாராவது ஒருவர் சொன்னார் வழிய எப்படி தெரியும் என்றார். அந்த மந்திரி பிலிப்புவை ரதத்திலே ஏறி உட்கார வைத்தார். அந்த திருமுறை பகுதியை வைத்து பாடுபடும் மேசியா கிறிஸ்து என்று பிரசங்கித்தார் இல்லையா? உடனே அவன் திருமுழுக்கு பெறுகிறார். திருமுழுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது பிலிப்புவை ஆவியானவர் கொண்டு போய் விடுகிறார். இந்த இடத்திலே நான் கற்றுக்கொண்ட ஒரு செய்தி என்ன தெரியுமா? எங்கேயோ இருந்த பிலிப்புவை யாரோ ஒரு மனிதனை சந்திப்பதற்காக ஆண்டவர் திசை திருப்புகிறார் இல்லையா? ஒருவேளை இந்த கூட்டத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால், யாரோ ஒருவர் உங்களை கட்டாயப்படுத்தி அழைத்து வந்திருப்பார்கள் என்றால், என்னுடைய தாழ்மையான புரிந்து கொள்ளுதல் என்ன? உங்களை ஆண்டவர் திசை திருப்புகிறார். எங்கேயோ போய் கொண்டிருந்த உங்களை திசை திருப்புகிறார். ஒரு மனிதனுக்காக, ஒரு எத்தியோப்பிய மக்கள் கூட்டத்திற்காக பிலிப்புவை ஆண்டவர் அனுப்பினார். அருமையானவர்களே, ஒருவேளை ஆண்டவர் உங்களை எங்கே அழைக்க விரும்புகிறாரோ, எங்கே உங்களை அனுப்ப விரும்புகிறாரோ, எங்கே உங்களை பயன்படுத்த விரும்புகிறாரோ, அந்த இடத்திற்கு உங்களை திசை திருப்புவார் இல்லையா? அவர் திசை திருப்புவதை யாராலும் எதிர்க்க முடியாது, தடுக்கவும் முடியாது. அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்றை சொல்கிறேன். அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 6-7 பாருங்கள். அங்கு ஒரு நல்ல வசனத்தை லூக்கா எழுதுகிறார். ஆவியானவர் அங்கே தடை பண்ணினார், ஆவியானவர் அங்கே போக ஒட்டாதிருந்தார். இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா திருச்சபையில இருக்கிற ஒரு ஸ்லோக வார்த்தை என்ன தெரியுமா? எங்கே கர்த்தருடைய ஆவி உண்டோ அங்கே எங்கனோ உண்டு விடுதலை. இதுதான். ஆனா நான் சொல்கிறேன், எங்கே கர்த்தருடைய ஆவி உண்டோ அங்கு தடை உண்டு. அப்போஸ்தலர் 16 பாருங்கள். பவுலும் உடன்படிய காரணம் ஆசியாவிலே ஊழியம் செய்யும்படி திட்டமிடுகிறார்கள். ஆவியானவர் தடுக்கிறார். பிறகு அவர்கள் இன்னும் பிரயாசப்படுகிறார்கள். ஆவியானவர் அவர்களை போக ஒட்டாதிருந்தார். இந்த சமயத்தில் தான் பவுல் காத்திருக்கிறார். மகதூரு நாட்டு தேசத்தை சேர்ந்த மனிதர் ஒருவர் தரிசனத்தில் வந்து பவுலுக்கு சொல்கிறார்கள், எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்கள். உடனே பவுல் புரிந்து கொண்டார், தான் பணி செய்ய வேண்டிய இடம் ஆசியா அல்ல, மகதோனியா பகுதி என்று பணி செய்ய தொடங்குகிறார். திருச்சபை அங்கு உருவாகிறது. அருமையானவர்களே, ஆண்டவர் சில சமயங்களிலே சுயமாக தெய்வத்திற்காக, தெய்வ திருப்பணிக்காக, குடும்பத்திற்காக, நம்முடைய சொந்த நலனுக்காக ஏதாவது ஒன்றை நாம் திட்டமிட்டால் தடுக்க வேண்டிய இடத்தில் தடுத்து திசை திருப்புவார். மனிதன் ஒரு வாசலை பூட்டினால் அதே மனிதன் இன்னொரு வாசலை திறக்க மாட்டான். சாத்தான் ஒரு வாசலை பூட்டி அதே சாத்தான் உனக்கு இன்னொரு வாசலை திறக்க மாட்டான். ஆனால் கர்த்தர் உனக்கு ஒரு வாசலை பூட்டினால் கட்டாயம் இன்னொரு வாசல் திறக்கும். இதை என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுபவித்திருக்கிறேன். ஆகவே சொல்கிறேன், எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கு தடை உண்டு இல்லையா? தடை உண்டு. இதை நான் என்னுடைய பகுதியிலிருந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். எங்கள் பகுதிகளிலே சின்ன குழந்தைகள் பிறந்து கொஞ்சம் வளர்ந்த உடனே தெருவில் போய் ஓடும். அங்கே ஓடும் பொழுது அங்க இருக்கிற வாகனத்தில் அடிபட்டு விடக்கூடாது என்பதற்காக தாய்மார் என்ன செய்வார்கள்? ஒரு 1.5 அடி பலகையிலே கதவுக்கு இடையிலே மாட்டி வைத்திருப்பார்கள். இக்காலத்து பிள்ளைகள் ரொம்ப அறிவாளிகள். அந்த 1.5 அடி பலகையில் மேலே ஏறி போய் விடுகிறார். உடனே தாய் என்ன செய்கிறார்? அந்த 1.5 அடி பலகை எடுத்துவிட்டு அந்த இரும்பு கதவையே பூட்டி விடுகிறார். முதலாவது ஆண்டு ஆவியானவர் தடுத்தார் அல்லவா? அது ஒரு 1.5 அடி பலகை. நீ போக விடாமல் பூட்டியது அது ஒரு இரும்பு கிரில் இல்லையா? அருமையானவர்களே, சுயத்திலே ஏதாவது ஒன்றை சபைக்காக, குடும்பத்திற்காக, உன் ஆவிக்குரிய காரியத்துக்காக ஏதாவது ஒன்றை சுயமாய் செய்தால் தடுக்க வேண்டிய இடத்திலே தடுப்பார். ஆகவேதான் ஆவியானவரை பற்றி ஆவியானவரால் ஆளப்பட வேண்டும் என்று சொல்கிறேன். அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவரால் நானும் நீங்கள் ஆளப்பட்டிருந்தால் நிச்சயமாய் பரிசுத்தத்துக்கு நேராக வாழ். நிச்சயமாய் அசுத்தத்துக்கு நேராக ஓடுவாய். ஆனால்
தைரியமாய் சொல்ல முடியும், அது தூய ஆவி அல்ல. பரிசுத்த ஆவி என்றால் அது பரிசுத்தத்தை நேராகத்தான் நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் வசனத்துக்கு நேராக உன்னை நடத்துவார். வசனத்தை புரிந்து கொள்ளும்படி வைப்பார். வசனத்துக்கு துரோகம் செய்ய ஒரு நாளும் தேவாவியானவர் உன்னை நடத்த மாட்டார். அப்படி நடத்தப்படுவாயானால் அது நிச்சயமாய் தூய ஆவியானவராய் இருக்கார். ஏனென்றால் ஆவியானவரையும் வசனத்தையும் பிரிக்க முடியாது. வசனத்தையும் ஆவியானவரையும் பிரிக்க முடியாது. ஆவியானவர் வசனத்தின் மூலமாய் கிரியை செய்கிறார். வசனமும் ஆவியானவர் மூலமாய் அது கிரியை செய்யப்படுகிறது இல்லையா? ஆகவேதான் அருமையானவர்களே, ஆவியானவர் பரிசுத்தத்துக்கு நடத்துகிறார். ஆவியானவர் நம்மை வசனத்துக்கு நேராக நடத்துகிறார். ஆவியானவர் திருச்சபையின் ஐக்கியத்துக்கு நேராக நடத்துவார். திருச்சபையை உடைப்பது ஆவியானவர் அல்ல, அது வேறொரு ஆவி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆவியானவரை குறித்து விதவிதமான உபதேசங்கள் வருகிறது. எந்த மனிதனும் கை வைப்பதினாலே நமக்கு ஆவியானவர் அருளப்பட மாட்டார். ஆவியானவரை தருகிறது ஆண்டவர் தான் இல்லையா? அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆவியானவருடைய அந்த ஆளுகையிலே 2 விதமான கொள்கை வருகிறது. ஒன்று இன்வெர்ட் போரிங் என்று சொல்வார்கள், உள்ளான நிலையிலே ஆவியானவர் ஆளுகிறார். இன்னொன்று அவுட்வர்ட் போரிங் என்று சொல்ல, வெளிப்படையாய் ஆவியானவர் ஊற்றுகிறார் என்று சொல்கிறார். ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு விதமான கொள்கையோடு இருக்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை உள்ளாகவும் ஆவியானவர் நிரப்புகிறார், வெளிப்படையாகவும் நிரப்புகிறார். அதை நான் மறுதலிக்க மாட்டேன். ஆனால் அதே சமயத்திலே ஆவியானவரால் ஆளப்பட்டோம் என்பதற்கு அடையாளம் என்ன? வரங்கள் அல்ல, வாழ்க்கை. வரங்கள் கிடையாது, ஆவியின் கை. ஆவியானவரை பெற்றுக் கொண்டா என்று சொல்லிவிட்டு உன் தகப்பனுக்கு தாய்க்கும் நீ கீழ்ப்படியாமலே உதாசீனமாய் பேசுவாயானால் உன்னுடைய நிலைமையை குறித்து மறு பரிசோதனை செய்வேன். நீ ஆவியானவரை பெற்றுக்கொண்டு கொண்டு விட்டு உன் வாழ்க்கையில தூஷண வார்த்தைகளும் ஒருவேளை சொல்லக்கூடாத வார்த்தைகள் வருமானால் அது நல்ல ஒரு காரியம் அல்ல. ஆகவே ஆவியானவரால் ஆளப்பட்டால் ஆவியின் கனி கட்டாயம். கனி முக்கியம், வரம் முக்கியம். கனி கம்பல்சரி, ஆனா வரம் கர்த்தர் கொடுத்தால் கர்த்தருக்கு என்று நாம் பயன்படுத்தலாம். எமி கார்மிக்கல் அம்மையார் என்கிற ஒரு அம்மையார் இருந்தார்கள். அவர்களுடைய கண்கள் இந்திய மக்களுடைய கண்களை போல் இருக்கும். அவர்கள் இங்கிலாந்திலே ஒரு தேசத்திலிருந்து எங்கள் திருநெல்வேலியிலே டோனோவர் என்கிற பகுதியிலே வந்து அவர்கள் திருப்பணி செய்தார். திருமணமாகாத ஒரு ஜெப வீராங்கனை என்று சொல்லலாம். அவர்களுடைய சபை பாரம்பரியம் பேப்டிஸ்ட் பாரம்பரியம், அதாவது பேப்டிஸ்ட் என்கிற ஒரு சபையின் பாரம்பரியம். அவர்களுடைய அவருடைய சபையிலே உட்கார்ந்து தன் பிள்ளைகள், அநாத பிள்ளைகள், சபை மூப்பர்கள் எல்லாரையும் வைத்து அவர்கள் ஒரு நாள் ஆராதித்துக் கொண்டிருந்தார்களாம். திடீரென்று ஆவியானவர் அந்த ஜனங்கள் மேல் இறங்கினார். அந்த பிள்ளைகள் மேல் ஒரே அழுகை, ஒரே சத்தம், ஒரே கூச்சல். அங்கிருக்கிற எல்டர் மூப்பர் எழுந்தார். அங்கே எமி கார்மிக்கல் அம்மையாரிடத்தில் போய் சொன்னார்கள், அம்மா இது வித்தியாசமாக இருக்கிறது, இது ஒரு நல்ல ஆவி இல்லை என்று எண்ணுகிறேன், தயவு செய்து நிறுத்த வேண்டும். உடனே அந்த எமி கார்மிக்கல் அம்மையார் சொன்னார்கள், ஆண்டவர் கிரியை செய்யும் போது என்னால் தடுக்க முடியாது. என்ன நடந்தது தெரியுமா? அந்த அம்மையார் தன்னுடைய புத்தகத்தை எழுதுகிறார்கள், அப்படிப்பட்ட அனுபவம் பின்னாலே எங்கள் சபையிலே நடந்ததில்லை. ஆனால் அந்த ஒரு நாள் நடந்த நிகழ்வின் விளைவு என்ன தெரியுமா? எங்களுடைய அந்த டோனர் ஃபெலோஷிப்ல பிள்ளைகள், அநாத பிள்ளைகளை எடுத்து அநேகரை வளர்த்தார்கள், ஆளாக்கிறார்கள். பொய் சொல்வார்கள், திருடுவார்கள், கோள் சொல்வார்கள், அநேக தவறு செய்வார்கள். ஆனா அன்றைக்கு ஆவியானவர் ஆளுகை வந்து அவர்கள் அழுது ஜெபித்த போது அந்த பிள்ளைகள் பொய் சொல்வதை நிறுத்தினார்கள், திருடுவதை நிறுத்தினார்கள், ஜெப வீரர்களாக மாறினார்கள் என்று தன் புத்தகத்தில் எழுதுகிறார். அருமையானவர்களே, ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்குள் நாம் கடந்து வர நாம் அழைக்கப்படுகிறோம். முதலாவது சொன்னேன், ஜெபத்தின் வல்லமை தேவை. இரண்டாவது, ஆவியானவரின் வல்லமை நமக்கு தேவை. ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும்
எங்கள் திருச்சபை தலைவர்களை, மூப்பர்களை, வாலிபர்களை, வாலிப தங்கைகளை, பெரியவர்களை, முதிர்ந்தவர்களை பரிசுத்த ஆவியானவரே ஆட்கொள்ளும், கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் இல்லையா? ஆவியானவர் வரும்பொழுது பாவத்தை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துகிற ஒரு தெய்வமாயிருக்கிறார். ஆகவேதான் அருமையானவர்களே, ஜெபத்தின் வல்லமை வேண்டும். இரண்டாவது, அங்கே ஆவியானவரின் வல்லமை வேண்டும். மூன்றாவது, கடைசி காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 1:8 நான் மறுபடியும் சொல்கிறேன், சாட்சியாக இருங்கள். சாட்சியின் வல்லமை வேண்டும். சாட்சி என்றால் என்ன? கண்டதை சொல்லுகிறவன், கேட்டதை சொல்லுகிறவன், அனுபவித்ததை சொல்லுகிறவன் தான் எனது சாட்சி. பொய் சாட்சிகளுக்கு பஞ்சமே கிடையாது இல்லையா? பொய் சாட்சிகளுக்கு பஞ்சமே கிடையாது. ஆனால் இன்றைக்கு உண்மையான சாட்சிகள் வேண்டும். அநேகர் சாட்சி சொல்லதோடு நின்று விடுகிறார்கள், சாட்சியின் வாழ்க்கைக்கு நேராக போகாமல் போய் விடுகிறார்கள். சாட்சி எவ்வளவு சொல்லுகிறோமோ அதே போல சாட்சியோடும் வாழ அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, ஆவியானவருடைய வல்லமையினால் ஆளப்படும் போது நாம் பலனடைந்து சாட்சியாய் மாறுகிறோம். இந்த சாட்சி என்கிற வார்த்தைக்கு ஒரிஜினல் அர்த்தம் என்னவென்றால் இரத்த சாட்சியாய் மாறும் இல்லையா? ஆகவே சாதாரண சாட்சியாவே மாற முடியவில்லை, எப்படியா இரத்த சாட்சியா மாறுவோம் என்று கேள்வி எடுக்கிறீர்களா? ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆவியானவர் ஆளப்படும் போது பலமில்லாத நமக்கு பலத்தை தருகிறார், உறுதி இல்லாத நமக்கு உறுதி தருகிறார், நிற்க முடியாத நமக்கு நிற்க பலம் தருகிறார், ஜெயிக்க முடியாத இடங்களிலே ஜெயிக்க அவர் பலம் தருகிறார். மேற்கொள்ளும் வல்லமையை தந்து சாட்சியாய் மாற ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆகவே திருச்சபை வளர வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கணும்? சாட்சியாக. சாட்சி வல்லமை போதிக்கிற எங்களுக்கு மாத்திரமல்ல, கேட்கிற உங்களுக்கு வேண்டும் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில முழு திருச்சபையாக சாட்சியாய் மாறினார் சபையின் வளர்ச்சியை யாராலும் அங்கே தடுக்க முடியாது. ஏனென்றால் சாட்சியின் வல்லமை மிக மிக தேவை. நம்முடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையிலே சாட்சி வேண்டும். பில்லிகிராம் ஒரு புத்தகத்தில் எழுத சொல்கிறார், ஒரு கிறிஸ்தவன் பூட்டப்பட்ட தனி அறையிலே, யாரும் இல்லாத இடத்திலே, தனி அறையிலே எப்படி இருக்கிறானோ அதுதான் அவனுடைய ஒரிஜினல் என்று எழுதுகிறார் இல்லையா? அநேகர் வெளியே விசுவாசியா இருப்பார்கள், பூட்டப்பட்ட இடத்திலே தவறான படங்கள், தவறான உறவுகள், தவறான உணர்ச்சிகளை கிளப்புகிற அநேகத்தை பார்த்து ரசிக்கிற மக்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த நிலைமை ஒரு பரதா. ஒரு பெரிய திருச்சபையிலே ஒரு வொர்ஷிப் நடத்துகிற ஒரு பெரிய அந்த லீடர் என்னிடத்திலே அந்தரங்கமா என்று சொன்னார், ஐயா நான் வொர்ஷிப் நடத்துகிறேன், ஆனால் இன்டர்நெட்டிலே தவறான அந்த வெப்சைட்ல போய் தவறாக என்னை கரைப்படுத்துகிறேன். நான் சொன்னேன், ஒன்று வெப்சைட்டை விட்டுவிடு, அல்லாவிட்டால் வொர்ஷிப்பை விட்டுவிடு. வொர்ஷிப்பிலே தலைவனாய் வராதே, பின்னாலே போய் உட்கார் என்று சொன்னேன். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இரட்டை வாழ்க்கை நல்லதல்ல. நான் இங்கே எப்படி இருக்கிறேனோ அப்படிதான் என் வீட்டில் இருக்கிறேன். அதே போல நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படி இங்க இருக்க வேண்டும். சில ஞாயிற்றுக்கிழமையிலே தேவதூதர்கள் போல் மாறிவிடுகிறார்கள், ஆனால் திங்கட்கிழமை சனிக்கிழமை வரை என் வாயால் அதை சொல்லவில்லை இல்லையா? சிலர் பல பாஷையெல்லாம் பேசுகிறார்கள், ஆனால் சில சமயத்தில் பார்த்தால் அவருடைய வாயிலே தவறான வார்த்தை வந்துவிடும். ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள், அவித்து போடாதிருங்கள், அவரை வேதனைப்படுத்தாதிருங்கள். ஆகவேதான் பர்சனல் லைஃபிலே நமக்கு என்ன வேண்டும்? சாட்சி வாழ்க்கை. யோவான் நற்செய்தி நூல் 1:47 பாருங்கள். நாத்தான்வேலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், கபடத்த உத்தம இஸ்ரவேலரே. என்னை குறித்து உங்களை குறித்து ஆவியானவர் இப்படி சொல்ல முடியுமா? நம்முடைய குடும்பத்திலே நாம் சாட்சியாக வாழ முடியுமா? குடும்பத்திலே நம்முடைய சாட்சி நிலைமை எப்படி இருக்கிறது? லூக்கா 8:39 கதர்னே கடற்கரையிலே பேய் பிடித்த மனிதனை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். அவன் வஸ்திரம் தரித்து புத்தி தெளிந்து ஆண்டவரின் பாதத்திலே உட்கார்ந்து இருக்கிறார்.
அவன் சொல்கிறான், ஆண்டவரே உம்மோடு இருக்க நான் விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னோடு இருக்க வேண்டும், நீ உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு செய்தவற்றை அறிவி என்றார். அப்படியானால் ஊழியம், சாட்சி வாழ்க்கை எங்கே தொடங்க வேண்டும் என்றால் வீட்டில் தொடங்க வேண்டும். எங்கள் திருநெல்வேலியில் அடிக்கடி சொல்வார்கள், வீட்டிலே அவர்கள் வீட்டிலே பருப்பு வேகாது என்று சொல்வார்கள். ஏன் தெரியுமா? பருப்பெல்லாம் வெளியே வேகுமா, அவங்க வீட்டுல வேகாது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் பார்க்கிறாங்க. ஆகவே தனிப்பட்ட வாழ்க்கையிலே சாட்சி வேண்டும், குடும்ப வாழ்க்கையிலே சாட்சி வேண்டும். மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஒரு நண்பரை நான் பார்க்க போயிருந்தேன். அவர் சொன்னார், அவருடைய திருமணத்தின் 25வது திருமண நாளிலே என்னை பேசும்படி அவர் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். பெரிய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் அழைத்தார், நல்ல விருந்து வைத்தார். விருந்துக்கு முன்பாக 5வது பாடலை பாடினார். பாடின பிற்பாடு அவர் அனுபவ சாட்சி சொன்னார். பிறகு நான் பிரசங்கிப்பேன். அவர் பாட முடிந்தது அனுபவ சாட்சியில எழுதி சொன்னார். அவருடைய 25 வருட குடும்ப வாழ்க்கையிலே அவருக்கும் அவருடைய துணைவியாருக்கும் சண்டையே கிடையாது. எனக்கு ஆச்சரியமாக கின்னஸ்ல இவருடைய பேர் வர வேண்டும் இல்லையா? நான் உடனே எழுந்து பிரசங்கத்திலே சொன்னேன், இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் ஒன்று உமக்கு ஊமையா இருக்க வேண்டும், உங்களுடைய மனைவிக்கு காது செவடா இருக்க. அவரு இல்லையா, ஆராதனை முடிந்தது, விருந்து முடிந்தது, என்னை வழி அனுப்ப வந்து போது சொன்னார், ஐயா ஒரு ரகசியம் சொல்லுகிறேன். என்ன சொல்ல? டெய்லி எனக்கு சண்டை ஐயா. இன்றைக்கு நான் இந்த சாட்சியை சொல்லவில்லை என்றால் இரவும் சண்டை. ஆகையால் பொய் சாட்சியை சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட சாட்சிகள் இல்லையா? ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் சிரிப்பதற்கு அல்ல. நாம் எல்லாரும் யோசிக்க வேண்டும். நீங்கள் பார்க்கிறது, பேசுகிறது, நடக்கிறது எல்லாவற்றையும் உங்கள் வருங்கால தலைமுறை பார்த்து கொண்டிருக்கிறது. அது அவர்களை பார்க்க. ஆகவேதான் பிலிப்பு என்பவன் தன் 4 குமாரத்திகளையும் ஊழியத்துக்கு கொண்டு வந்தான் என்றால் அவன் எவ்வளவு பெரிய சாட்சி. ஆகவே தனிப்பட்ட வாழ்க்கையில் சாட்சி வேண்டும், குடும்ப வாழ்க்கையிலே சாட்சி வேண்டும், சபையிலே சாட்சி வேண்டும். 3 யோவானை எடுத்துக் கொள்ளுங்கள். 12வது வாக்கியத்திலே அந்த 3 யோவானிலே 3 பேர்கள் வருகிறது. காயு, தேமேத்ரு, இன்னொரு பேர் வருகிறது. அந்த தேமேத்ரு என்று சொல்கிற 2வது பேரை குறித்து யோவான் எழுதுகிறார், இவன் சபைக்குள்ளே யாரையும் உள்ளே விடாதபடி தடுக்கிறார். தன் வார்த்தையை கேட்காத மனிதனை சபையை விட்டு அவன் வெளியே புறப்பட வைக்கிறான். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு விரோதமாய் பேசுகிறான் என்று அப்போஸ்தலன் எழுதுகிறார். இந்த மனிதனை இன்றைக்கு மாலையிலே நான் வாசித்த போது ஒரே ஒரு காரியத்தை புரிந்து கொண்டேன். இந்த 2வது மனிதனுடைய வாழ்க்கை என்னன்னா, the spirit of domination. இல்லையா? நீங்க எங்க பார்த்தாலும் நான் சொல்றதை நீ கேட்க, நீ சொல்றதை நான் கேட்க கூடாது. இன்னைக்கு அநேக இப்படி சபையிலே மாறி விடுகிறார்கள். அநேக சபையை தானே நடத்துவதாக அவரை எண்ணிக்கொண்டிருக்கிறார். தலை யார் தெரியுமா? கர்த்தர். தலைகணம் இருந்தால் பிறகு அந்த இடத்துல நானும் நீங்களும் இருக்கவே முடியாது. ஆகவே அருமையானவர்களே, தேவ சமூகத்திலே சபையிலே மிகுந்த தாழ்மையோடு இருக்க வேண்டும். என்னுடைய வாலிப வயதிலே சபையில் நடக்கிற அநேக காரியங்களை ரத்தம் கொதித்து சவாலாக போராடுவேன். ஒரு நாள் ஆவியானவர் வசனத்தின் மூலமாக பேசினார். உடன்படிக்கை பெட்டியை மாட்டு வண்டியில வைத்து தாவீது கொண்டு போகிறார். கொண்டு போகும் பொழுது உடன்படிக்கை பெட்டி சரிகிறது களத்திலே. உடனே என்ன நடந்தது? ஊசா துணிந்து அதை பிடித்தார். ஊசா பிடித்த போது வேதம் சொல்கிறது, கர்த்தர் ஊசாவை என்ன செய்தார்? அடித்தார். எனக்கு ரொம்ப நாள் இது கேள்வி. அந்த திருமுறை பகுதி மூலமாய் கர்த்தர் உணர்த்தினார். என்ன சொன்னார் தெரியுமா? உடன்படிக்கை என்பது is equal to power of God. உடன்படிக்கை பெட்டி என்பது is equal to presence of God. உடன்படிக்கை பெட்டி என்பது யூதர்களுக்கு கடவுளுக்கு சமம். அப்படியானால் உடன்படிக்கை பெட்டி விழுவது கர்த்தருக்கு தெரியாது, தெரியும். ஆனா இவன் கர்த்தரையே காப்பாற்றுவது போல தலையிட்டான், அடித்தான். சபை கடவுளுடைய சபை. சபையை நீ திருத்த வேண்டும் என்று கையை நீட்டுவாய், ஆனால் நானாக இருந்தாலும் சரி,
நீங்களாக இருந்தாலும் சரி அடி வாங்காமல் தப்ப மாட்டேன். அப்படியானால் சபையை தேவ கரத்தில் ஒப்படைக்க வேண்டும். அப்படியானால் குறை இருந்தால் சொல்லக்கூடாதா? சொல்லலாம். சொல்ல வேண்டிய விதத்திலே, ஜெபத்திலே, அன்போடு அதை சொல்ல வேண்டிய காரியங்களை செய்வேன். அதற்கு அப்புறம் என்னுடைய முரட்டு குணத்தை நான் மாற்றிக்கொண்டேன். அன்றையிலிருந்து சபைக்காக அந்தரங்கத்திலே ஜெபிப்பேன். ஆண்டவரே, சபையை சந்தியும், சபைக்கு எழுப்புவதற்கு தடையா இருக்கிற மனிதனை சந்தியும், சபையிலே வளர்ச்சிக்கு தடையா இருக்கிற இவரை சந்தியும் அவரை சந்தியும் என்று தேவ சுமத்திலே அந்தரங்கத்திலே போராடி ஜெபிப்பேன். இதை என்னுடைய பழக்கமாக வைத்திருக்கிறேன். இதை அன்பிலே சொல்கிறேன். ஆகவேதான் தனிப்பட்ட வாழ்க்கையிலே சாட்சி, குடும்பத்திலே சாட்சி, அடுத்த சபையிலே சாட்சி, கடைசியாக நம்முடைய வாழுகிற சொசைட்டி அல்ல கம்யூனிட்டி, அதிலே நாம் சாட்சியா இருக்க வேண்டும். தானியேல் 6:22 பாருங்கள். தானியேல் சொல்கிறார், ராஜாவே நீர் என்னென்று வாழ்க, ஏனென்றால் நான் கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவன், ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்ய. தனக்கு கையில் கொடுத்த எந்த அதிகாரத்தையும் அவன் மிஸ்யூஸ் பண்ண இல்லையா? ஆகவே சமுதாயத்திலும் நமக்கு நல்ல சாட்சியா இருக்க வேண்டும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் பிரார்த்திக்க போகிறேன். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55 நீங்கள் வாசிப்பீர்களா? ஸ்தேவானை கல்லறிந்து அவங்க கொலை செய்கிற சூழல். எல்லாரும் தங்கள் வஸ்திரங்களை பவுல் கையிலே, சவுலின் கையிலே கொடுத்திருந்தார். ஸ்தேவான் முழங்கால் படியிட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து சில வாக்கியங்களை சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது நீங்கள் இயேசுவினுடைய திருமுழுக்கில் தான் பிதா இருப்பார், குமாரன் இருப்பார், ஆவியானவர் இருப்பார். அதே போல ஸ்தேவானுடைய மரணத்திலே அவர் சொல்லுகிறார், தேவனுடைய வலது வாசத்திலே குமாரன் நிற்கிறதை கண்டேன் என்று சொன்னார். அங்கே பிதா இருக்கிறார், குமாரன் இருக்கிறார். அடுத்த வசனம் வருகிறது, அவன் ஆவியினால் நிறைந்து, அங்கே ஆவியானவர் ஆட்கொள்கிறார், நிறைந்து தேவனை தொழுது கொண்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த இரத்தப்பழியை சுமத்தாதும் என்று இயேசுவை போல அவன் மாதிரியாய் ஜெபித்து அவன் முடித்து மடிந்தான். இதை சவுல் பார்த்து கொண்டிருந்தான். ஸ்தேவானின் முகத்தின் பிரகாசம், ஸ்தேவானின் ஜெபம், ஸ்தேவானின் மரணம் இந்த நிச்சயமாக சவுலுடைய உள்ளத்தை கிளற வைத்தது. பின்னாலே ஆண்டவர் அவரை சந்திக்கும் பொழுது அர்ப்பணிப்பதற்கு அது அடித்தளமாய் போட்டிருக்கும். அவருடைய முகம் பிரகாசித்தது, அவன் ஜெபம் இயேசுவை போல் இருந்தது, அவன் மரணத்தை துணிச்சலோடு சந்தித்தான். பழைய ஏற்பாட்டிலே ஒரே ஒரு மனிதனுடைய முகம் பிரகாசித்தது. அது என்னன்னா மோசே. அவை நியாயப்பிரமாணத்திலே தேறின சவுல் யோசிக்கிறான், இவன் முகமும் பிரகாசிக்கிறது. இது பிற்காலத்திலே அவன் ஆண்டவருக்குள் வருவதற்கு சிந்திக்க வைத்திருக்கலாம். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? நம்முடைய சாட்சி அநேகரை தொடர வைக்கும், அநேகரை மாற்ற வைக்கும். ஆகவேதான் 3 வல்லமையை குறித்து சொன்னேன். ஜெபத்தின் வல்லமை, ஆவியானவரின் வல்லமை, 3வது சாட்சி. எழுந்து நிற்போம், பிரார்த்தனை செய்வோம், ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவர் உதவி செய்வார். ஜீவனுள்ள பிதாவே, இந்த அருமையான திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய வல்லமை, உம்முடைய அன்பு, உம்முடைய மகிமை நாங்களோ ஒன்றுமில்லை. எங்களை நீ கொண்டு இருக்கிறீர், எங்களை நீ சந்தித்திருக்கிறீர். இந்த தொடுதல் நிரந்தரமாக உம்முடையாக ஏதோ ஒரு உணர்ச்சியின் அடிப்படையிலே மாறிவிடாதபடி வாழ்க்கையே மாற்றுகிற ஒரு வல்லமையாக எங்களை மாற்ற, எங்களை தொழுவீராக, எங்களை சந்திப்பீராக. ஜெபத்தின் வல்லமையிலே, ஆவியானவரின் வல்லமையிலே, ஆண்டவரே சாட்சியின் வல்லமையிலே எங்களுக்கு பலத்தை காண, எங்கள் திருச்சுவை வளரவே, இது கனிவொடுக்கவே, ஒரு பெரிய காரியத்துக்கு எங்களை பயன்படுத்தும். ஆவியானவரால் எங்கள் உள்ளங்களை நிறைத்த இயேசுவின் நாமத்தினாலே தாழ்த்தி ஜெபம் செய்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.